7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். மலையில் உட்கார்ந்திருக்கும் இயேசு. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட வியாதியஸ்தர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நன்மையும் சுகமாதலும் தாராளமாக வெளிப்படுத்தப்படுகிறது. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகே வருகிறார். தீரு, சீதோன் ஆகிய பட்டணங்களின் கடற்கரை பகுதியில் கானானிய ஸ்திரீயின் குமாரத்தியை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். இது தவிர அவர் வேறு அற்புதம் எதுவும் இந்த பகுதியில் செய்ததாக வேத வாக்கியத்தில் குறிப்பிடப்படவில்லை. தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு அந்த ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து அங்கு பிரயாணம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. சில சமயங்களில் நமது சுவிசேஷ கூட்டத்திற்கு திரளான ஜனங்கள் வந்து கூடவில்லை என்றால் நாம் வருத்தப்படுகிறோம். அதிக பிரயாசப்பட்டும் பலன் இல்லையே என்று வேதனைப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரு ஸ்திரீயின் குமாரத்தியை குணமாக்குவதற்காக தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு சென்றார். கூடி வரும் ஆத்துமாக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அந்த இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதும் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறதா என்பதும் மாத்திரமே முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்களின் மதிப்பு நன்றாக தெரியும். மரணத்தில் இருந்து ஒரு ஆத்துமாவை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பிரயாணம் பண்ணுவார். சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து ஒரு ஆத்துமாவை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தமது வல்லமையில் எவ்வளவு வேண்டுமானாலும் தாராளமாக பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்து தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு போகிறார். மேஜையில் இருந்து துணிக்கைகள் விழுவதை அங்கீகரித்த இயேசு கிறிஸ்து இப்போது தமது பிள்ளைகளுக்கு பெரிய விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணப் போகிறார். நம்முடைய செயல்கள் எல்லா சமயங்களிலும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் எல்லா இடங்களிலும் ஒன்றுபோல் கிரியை நடப்பிப்பதில்லை. தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளில் இருந்து இயேசு கிறிஸ்து இப்போது கலிலேயா கடல் அருகே வருகிறார். அங்கு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி உட்காருகிறார். அங்கு கூடி வந்திருக்கும் ஜனங்கள் எல்லோரும் அவரை தெளிவாக பார்க்கும் வண்ணமாக மலையின் மேல் ஏறி அங்கு உட்காருகிறார். தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக இயேசு அங்கு அமர்ந்திருக்கிறார். இயேசு அந்த இடத்தை தெரிந்தெடுத்து நன்மைகளை செய்வதற்கு ஆயத்தமாக அமர்ந்திருக்கிறார். இயேசு அநேகரை சுஸ்தப்படுத்துகிறார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர்,
ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். அநேக வியாதியஸ்தரை அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இவர்களில் பலர் சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலானோர். மனுஷர் பொதுவாக தங்கள் சரீர வேதனைகளையும் வியாதிகளையும் குறித்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார்கள். ஒரு சிலர் மாத்திரமே தங்களுடைய ஆத்துமாக்களை குறித்தும் தங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆவிக்குரிய வியாதிகளை குறித்தும் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறவர். தரித்திரரையும் ஐஸ்வர்யவான்களையும் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவில் எல்லோருடைய ஆத்துமாக்களும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அவருடைய பார்வையில் சாதாரண விவசாயியின் ஆத்துமாவும் அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜாவின் ஆத்துமாவும் ஒன்றுதான். இரண்டுமே விலையேற பெற்றது. தமிழத்தில் வியாதியஸ்தர்கள் அழைத்து வரப்பட்ட போது அவர்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வரும் திரளான ஜனங்கள் அநேக வியாதியஸ்தரை அழைத்து வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். தங்களுடைய நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள். வியாதியஸ்தரை அழைத்து கொண்டு வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒன்றும் கூறவில்லை. அவர்களை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு அவருடைய கிருபையும் இரக்கமும் அவர்கள் மீது வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷருடைய வேதனைகளை வார்த்தையினால் வெளிப்படுத்த வேண்டும் என்னும் அவசியமில்லை. உள்ளத்தின் பிரச்சனைகளை நாவை விட முகமே தெளிவாக வெளிப்படுத்தும். நமக்கும் பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் இருக்கலாம். இந்த பாரத்தை எல்லாம் நம்மால் தாங்க முடியாமல் தவிக்கலாம். சுமக்க முடியாத இந்த பாரத்தை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்துவிட்டு அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். கிறிஸ்து தமக்கு சித்தமானதை நிறைவேற்றட்டும் என்று பொறுமையோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை அழைத்து வருகிறார்கள். இந்த வியாதிகள் எல்லாம் பாவத்தின் விளைவினால் வந்த சாபங்களாகும். மனுஷருடைய சரீரத்திற்கு பாவத்தினால் உண்டாகும் சாபமானது அநேக வியாதிகளை வரவழைக்கிறது. மனுக்குலத்திற்கு சத்துருவாக இருக்கும் சரீர வியாதிகளை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜெயித்திருக்கிறார். தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்து தமது வல்லமையினால் சொஸ்தமாக்குகிறார். நமது பலவீனங்களில் அவருடைய பலம் நம்மை பூரணமாக தாங்குகிறது. நமது துன்பங்களில் அவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். நமது கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து நம்மீது கிருபையோடு இருக்கிறார். வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வைக்கிறார்கள். வியாதியஸ்தன் தான் சொஸ்தமாகுமாறு செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் எதைத்தான் செய்ய வேண்டும்? நாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே வர வேண்டும். இயேசுவின் பாதத்திற்கு வந்தவர்கள் யாருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் திரும்பி போனதில்லை. இஸ்ரவேலின் தேவன் மகிமைப்படுகிறார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட வியாதியஸ்தர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். ஊமையர் பேசுகிறார்கள், ஊனர் சொஸ்தமடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர் பார்வையடைகிறார்கள். இந்த அதிசயங்களையெல்லாம் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் அற்புதமான கிரியை எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதங்களை கண்டு கூடியிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அற்புதங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நமது உள்ளத்தில் ஆச்சரியப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த அற்புதத்தை நடப்பித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமது உள்ளத்தில் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய இரக்கங்களை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டால் மாத்திரம் போதாது, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நமது வியாதிகளை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கும் போது நமது சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். குருடு, ஊனம், ஊமை முதலிய குறைபாடுகளில் இருந்து தேவன் நம்மை விடுவித்து பாதுகாப்பதை நினைத்து அவரை நன்றியோடு துதித்து போற்றி புகழ வேண்டும்.
வியாதிகள் சொஸ்தமடைந்தவர்களும் தேவனை துதிக்க வேண்டும். வியாதி இல்லாதவர்கள் கூட தேவன் தங்களை வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்ததற்காக அவரை மிகுந்த நன்றியோடு துதிக்க வேண்டும். தமது பாதத்தில் வைக்கப்பட்ட எல்லா வியாதியஸ்தர்களையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தப்படுத்துகிறார். அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய ஜீவியத்திலும் பிறருடைய ஜீவியத்திலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படும் போது அவருடைய இரக்கங்களை நினைத்து அவரை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வியாதியஸ்தர்கள் பரிபூரணமாக குணமானார்கள். அவர்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் தீர்ந்து போயிற்று. உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமும் சரீரத்தில் ஆரோக்கியமும் உண்டாயிற்று. ஆகையினால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் குணமாக்கும் போது பரிபூரணமாக குணமாக்குகிறார். அவர் யாரையும் அரைகுறையாகவோ தவணை மறையிலோ சொஸ்தமாக்குவதில்லை. ஜனங்களுக்காக பரிதபிக்கும் இயேசு. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையில் புருஷர்கள் மாத்திரம் சுமார் 4000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு 3 நாள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் மாத்திரமே போஜனமாக உள்ளது. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு இந்த போஜனம் போதாது. இதை தவிர அந்த ஜனங்களுக்கு சாப்பிட வேறு ஒன்றுமே இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட இயேசு கிறிஸ்துவுக்கு மனமில்லை. அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்று இயேசு மனதுருகுகிறார். அங்கு கூடியிருக்கும் ஜனங்களுக்காக கிறிஸ்து பரிதபிக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் திருப்தியாக போஜனம் கொடுப்பதற்கு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை அங்கு நடப்பிக்கிறார். அக்காலத்தில் மாத்திரமல்ல, இக்காலத்திலும் இயேசு கிறிஸ்து தமது பிள்ளைகளை அற்புதமாக போஷித்து பராமரித்து வருகிறார். சில காரியங்கள் இயற்கையின் பிரகாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வேறு சில சமயங்களில் கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு நமக்காக அற்புதமான கிரியைகளை நடப்பிக்கிறார். அந்த அற்புதங்களை காணும்போது இது தேவனுடைய விரல் என்று நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கை செய்ய வேண்டும். எந்த இடத்தில் அற்புதம் நடந்தாலும் அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். சாப்பிட ஒன்றுமில்லாமல் பட்டினியாக இருக்கும் திரளான ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பரிதபிக்கிறார். தம்முடைய சீஷர்களும் தமது மன நிலைமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவோடு கூடியிருக்கும் ஜனங்கள் 3 நாட்களாக அங்கு தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பினாலும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்னும் ஆர்வத்தினாலும் திரளான ஜனங்கள் அங்கு பக்தி வைராக்கியத்தோடு கூடியிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு வாரத்தின் வேலை நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தொடர்ந்து அமர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போதுமான உணவு இல்லை. அவர்களுடைய சரீர பசியை அங்கு இருக்கும் சிறிய உணவு திருப்தி செய்யாது. அவர்கள் ஜீவனோடு இருந்தால்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இம்மையில் அனுபவிக்க முடியும். ஆனால் அவர்களோ தங்கள் ஆகாரத்தை விட இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று கூறுகிறார். 3 நாட்களாக இந்த ஜனங்கள் உபவாசம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கவனமாக கேட்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவும் போஜனம் பண்ணாமல் உபவாசமாக இருந்து 3 நாட்களாக உபதேசம் பண்ணுகிறார். நம்மால் எவ்வளவு காலத்திற்கு உபவாசம் பண்ண முடியும் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். நமது சரீரத்தின் பலவீனங்களும் நமது சரீரங்கள் எந்த அளவிற்கு பாடுகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் என்பதும் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஜனங்கள் ஆத்தும பசியோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறார். அவர்கள் சரீர பசியோடு இருக்கும்போது அவர்களுக்கு சரீரத்திற்குரிய போஜனத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நமக்கு எப்போதுமே போதுமானதாக இருக்கும். கூடியிருக்கும் ஜனங்கள் பசியோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் தேவைதான். அங்கு போதுமான ஆகாரம் இல்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் போதுமானவராக இருக்கிறார்.
அவர்கள் எல்லோருக்கும் அற்புதமாக போஜனம் கொடுக்கிறார். அங்கு கூடியிருந்த ஜனங்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். மீதமான துணிக்கைகளையும் கூடை நிறைய எடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நமக்கு திருப்தியை கொடுக்கும். நமது வாயை விரிவாய் திறக்கும் போது கர்த்தர் அதை தமது நன்மையினால் நிரப்புவார். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை குறித்து மிகுந்த கரிசனை உடையவர். அவர்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்னும் கரிசனை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. சில சமயங்களில் நமது ஆத்மா உயர்ந்த உச்ச நிலையில் உற்சாகமாக இருக்கும். ஆனால் ஆத்மாவின் உற்சாகத்திற்கு நமது சரீரம் ஈடு கொடுக்காது. சரீரம் தன்னுடைய கடமையை செய்யாமல் சோர்ந்து போய் இருக்கும். ஆத்மா உற்சாகமாக இருக்கும், சரீரம் களைப்படைந்திருக்கும். சரீரம் பலவீனமாக இருப்பது ஆவியின் உற்சாகத்திற்கு தடையாக இருக்கும். நமது ஆவியும் ஆத்மாவும் உற்சாகமாக நிரம்பி வழியும் போது நமது சரீரமும் அதற்கு ஏற்ற பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வனாந்திரத்தில் அப்பங்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் கரிசனை சீஷர்களுக்கு நன்றாக தெரியும். திரளான ஜனங்களை பட்டினியாக அனுப்பிவிட தமக்கு மனதில்லை என்று இயேசு தமது சீஷர்களிடம் கூறுகிறார். உடனே அவர்கள் மனுஷ பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி அப்பங்கள் அகப்படும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு முன்பு இயேசு கிறிஸ்து இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் இந்த சீஷர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள்தான் பந்தி பரிமாறியவர்கள். இது போன்ற அற்புதத்தை ஏற்கனவே கண்டவர்கள் அப்பங்கள் நமக்கு எப்படி அகப்படும் என்று ஒரு கேள்வியை கேட்பது அவர்களுடைய விசுவாசத்தின் பலவீனத்தையே காண்பிக்கிறது. நம்முடைய ஜீவியங்களில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நடப்பித்த அற்புதங்களை மறந்துவிடாமல் நினைவு கூற வேண்டும். அற்புதங்களை மறந்தால் விசுவாசம் பலவீனமாகும். கர்த்தருடைய வல்லமையின் மீது சந்தேகம் உண்டாகும். எத்தனை அப்பங்கள் உண்டு? அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். வனாந்திரத்தில் அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு மறைவான காரியம் எதுவும் இல்லை. ஆயினும் அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உள்ளது என்பதை அவர்கள் மூலமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பி உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக அந்த அற்புதத்தை எதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆரம்பம் சிறியதாக இருந்தாலும் முடிவு மகிமையானதாக இருக்கும். ஆரம்பத்தில் சிறிதளவே இருந்தாலும் கிறிஸ்துவின் வல்லமை சிறியதை பெரிதாக்கும், குறைவானதை நிறைவானதாக்கும். அங்கு அவர்களிடத்தில் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் மாத்திரமே இருந்தது. இந்த போஜனம் சீஷர்களுக்கு மாத்திரமே போதுமானது. திரளான ஜனங்களுக்கு இந்த சிறிய அளவு போஜனம் போதாது. இந்த போஜனத்தை தான் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவரை போலவே உதாரத்துவமாக இருக்கிறார்கள். தங்களுக்கென்று வைத்திருக்கும் 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் இயேசுவிடம் கொடுத்து விடுகிறார்கள். திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். நம்மிடத்தில் உள்ளதை கர்த்தரிடத்தில் கொடுத்து பழக வேண்டும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்தை குறித்த கவலையை சிலுவையில் அறைந்துவிட வேண்டும். இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று அவர்களிடமே கேட்கிறார். நாம் எப்போதுமே நமக்கு தேவையானதையெல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நம்மிடத்தில் இருப்பது நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் மாத்திரமே உள்ளன. ஒருவேளை இந்த மீன்களை சீஷர்கள் தங்களுக்கென்று வைத்திருந்திருக்கலாம். நமது கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவது நமக்கு பாக்கியமான ஆசீர்வாதம். நமது கைகளின் பிரயாசத்திற்கு வெகுமதியாக தேவன் நமக்கு போஜனம் கொடுக்கிறார். அந்த போஜனத்தை நாம் புசிப்பது நமக்கு ஆசீர்வாதமானது.
ஆகையினால் நமக்கு போஜனம் உண்டாகும்படி நமது கரங்களினால் வேலை செய்ய வேண்டும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். தரையில் பந்தியிருக்கும் ஜனங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு, சாப்பிட ஒன்றுமில்லாமல் பட்டினியாக இருக்கும் ஜனங்களை இயேசு கிறிஸ்து தரையில் பந்தியிருக்குமாறு கட்டளையிடுகிறார். அங்கு மொத்தமே 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் மாத்திரமே உள்ளன என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த போஜனம் எல்லோருக்கும் போதாது. ஆயினும் அவர்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தரையிலே பந்தி இருப்பதற்காக அமருகிறார்கள். தங்களுடைய தேவையை இயேசு கிறிஸ்து சந்திப்பார் என்றும் தங்களை பட்டினியாக அனுப்பிவிடாமல் தங்களுக்கு திருப்தியாக போஜனம் கொடுப்பார் என்றும் ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். போதுமான அளவு ஆகாரம் இல்லாமையிலேயே தரையில் பந்தி இருப்பது அவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் கிரியையாகும். ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் தமது கரங்களில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இதற்கு முன்பு இதே போன்ற சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து அப்பங்களை ஆசீர்வதித்தார். இந்த அப்பங்கள் தேவன் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம் என்று அங்கீகரித்து அவற்றை தமது கரங்களில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களையும் மீன்களையும் பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுக்கிறார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறுகிறார்கள். ஏற்கனவே நடைபெற்ற அற்புதத்தை சீஷர்கள் மறந்துவிட்டார்கள். வனாந்திரத்தில் அப்பங்கள் எங்கே கிடைக்கும் என்று அவிசுவாசத்தோடு கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அதற்காக அவர்களை கோபித்துக் கொள்ளவில்லை. அவர்களை ஒதுக்கி விலக்கி வைத்துவிடவில்லை. இதற்கு முன்பு பந்தி பரிமாறுவதற்கு அவர்களை பயன்படுத்தியது போலவே இப்போதும் பயன்படுத்துகிறார். தம்முடைய ஊழியக்காரர்களின் பலவீனங்களையும் குறைபாடுகளையும் பார்த்து இயேசு கிறிஸ்து கோபமடைந்து அவர்களை ஒதுக்கி வைத்துவிட மாட்டார். தமது ஜீவ வார்த்தையை அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து அவர்களை பலப்படுத்துவார். சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார். எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். திருப்தியாக சாப்பிடுகிறார்கள். கிறிஸ்து யாரை போஷிக்கிறாரோ அவர்களை திருப்தியாக போஷிக்கிறார். அவர் ஒருபோதும் அரைகுறையாக போஷிக்கிறவர் அல்ல. உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசம் நம்மை திருப்திப்படுத்தாது. அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக நமது பிரயாசத்தையும் நாம் செலவழிக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் தமது வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தியாக போஷிப்பார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். மீதியான துணிக்கைகளும் இருந்தது. இவற்றை 7 கூடை நிறைய எடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு போதுமானதாகவும் இருக்கும். அதே வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக அதிகமாகவும் இருக்கும். நாம் தேவனுடைய கிருபையை தேடும் போது அவர் தமது கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். 4000 புருஷர், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். தரையில் திரளான ஜனங்கள் அமர்ந்து பந்தி இருக்கிறார்கள். சாப்பிட்ட புருஷர்களின் எண்ணிக்கை மாத்திரம் 4000 ஆகும். இது தவிர அங்கு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் பந்தி இருக்கிறார்கள். தாங்கள் போஜனம் பண்ணியதற்காக இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவும் கைமாறாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயினும் சாப்பிட்ட புருஷருடைய எண்ணிக்கை இங்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கும் நன்மைக்கும் இந்த 4000 புருஷரும் சாட்சியாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பராமரிப்பை மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டியவர்கள். ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலேனாவின் எல்லைகளில் வந்தார். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்த பின்பு அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்கிறார். அங்கு கூடி வந்திருந்த ஜனங்களையும் அனுப்பிவிடுகிறார். 2 முறை இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு அற்புதமாக போஜனம் கொடுத்திருக்கிறார். தங்கள் போஜனத்திற்கு ஜனங்கள் இதுபோன்ற அற்புதத்தை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. தங்களுடைய கைகளின் பிரயாசத்தினால் அன்றன்றுள்ள அப்பங்களை சம்பாதிக்க வேண்டும்.
அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஸ்தலங்களுக்கு சென்று அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் வேலைகளை செய்ய வேண்டும். தங்களுடைய போஜனத்திற்கு தேவையான பொருட்களை தங்கள் கைகளினால் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். இதற்காகவே இயேசு கிறிஸ்து ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். மக்தலா கலிலேயா கடற்கரையில் உள்ள ஒரு பட்டணம். கப்பர் நகூமில் இருந்து தெற்கு திசையில் 10 மைல் தூரத்தில் உள்ளது.